இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் 23ஆம் தேதி கொடுக்க போகிற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக 8 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பாயிண்டில் நம்ம அனலிட்டிக்ஸ் எடுத்துருக்கிறது ஒரு வேல்யூபிளான அனலிட்டிக்ஸாக உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த காலேஜை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிஸ்ட்டு கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த காலேஜ், அலாட்டான காலேஜ் பிடிச்சிருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் அப்போர்டு கொடுத்த காலேஜில் ஏதாவது காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது கிடைக்குமாங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அப்போர்டு கொடுக்குறவங்க கேர்ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 23ஆம் தேதி தான் உங்களுக்கு அதுக்கான ஆர்டர் வரப்போகுது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்களே கொடுத்துருப்பீங்க, 4வது ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வீட்டில் செவனேன்னு உட்காந்துட்டு ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேத்ராமன், கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறது தான் 3rd ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்புட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி சாயங்காலம் அல்லது நாளை காலையில் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த சாய்ஸ் லிஸ்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். 23ஆம் தேதி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரப்போசல் கொடுத்து ஒரு வீடியோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் 23ஆம் தேதி கொடுக்க போகிற லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக, ஏன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வேக்கன்சி என்ன இருக்குன்னு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த காலேஜெலாம் நம்ம கொடுக்கலான்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுக்குறோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சேனல் பார்த்தோம், எங்களுக்கு டிஎஃப் சென்டர் போக சொன்னாங்க, ஆனால் அங்கே போனால் வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நிறைய பேசினாங்க. இன்னும் சில பேர் வந்து லாஸ்ட் டைம் வந்து சாய்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இதை பார்த்து போட்டோம், தப்பாயிடுச்சு சார், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ தெரியாமையோ நம்ம சேனல் நீங்கள் பார்க்கல நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒருவேளை பிடிக்கல, சார் ஏதோ வளர்றாரு அப்படின்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பொறுத்த அளவுக்கு 1200 வீடியோஸ் நம்ம இன்ஜினியரிங் பேஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக 99% உங்களுக்கு வந்து ஜென்யூனிசம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ ப்ரொஃபஸர் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கை வந்து வீணாக போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வியாபாரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவான இதில் சொல்கிறேன். ஸோ ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக 8 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பாயிண்டில் நம்ம அனலிட்டிக்ஸ் எடுத்துருக்கிறது ஒரு வேல்யூபிளான அனலிட்டிக்ஸாக உங்களுக்கு இருக்கும். அந்த விதத்தில் உங்களுக்கான அந்த 3rd ரவுண்டுக்கான இன்புட்ஸ் எந்தெந்த காலேஜை பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக லிஸ்ட்டு கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இதை தாண்டி இப்போ 2nd ரவுண்டில் எல்லாருமே இப்போ போயிட்டுருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போர்டு மூமெண்ட் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு தெரியுது. இதில் வந்து நிறைய குழப்பங்கள் வந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கான தீர்வு தான் அந்த என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்த காலேஜ், அலாட்டான காலேஜ் பிடிச்சிருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, காலேஜுக்கு நீங்கள் போயிருக்கணும். காலேஜில் போயிட்டு அந்த காலேஜில் சொல்கிற ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அப்போர்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு 2வது ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போகணும் கம்பல்சரியாக. இந்த டிஎஃப்சி சென்டருக்கு போகும்பொழுது உங்கள் சர்டிஃபிகேட்ஸையும் 25,000 ரூபா அல்லது 27,500 வந்து உங்களுக்கு கட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் கட்டிடணும். கட்டினோன்னு என்ன நடக்கும், உங்களுக்கு நீங்கள் அப்போர்டு கொடுத்த காலேஜில் ஏதாவது காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அது கிடைக்குமாங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஏற்கனவே வெறும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக மட்டுமே நீங்கள் சாய்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த அப்போர்டு மூமெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஏற்கனவே நீங்கள் அலாட்டான காலேஜ் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போர்டு மூமெண்ட் கிடைக்கும். எவ்வளோ அப்போர்டு மூமெண்ட் சார் ஆகுங்கிறதுக்கு நான் சொன்னேன். மினிமம் 3 நடக்கிறதுக்கும் சராசரி 40க்கும் அதிகபட்சம் 68 நடக்கிறதுக்கு ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி மூமெண்ட் நடக்கும். யாருக்கு அதிகமான சாய்ஸஸ் போட்டு 150 சாய்ஸ் 200 சாய்ஸ் போட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். வெறும் 10 சாய்ஸ் 15 சாய்ஸ் போட்டு 20 சாய்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அலாட்மெண்ட்டே வந்திருக்காது. அதை தாண்டி நான் அப்போர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி அப்போர்டு கொடுக்குறவங்க கேர்ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 23ஆம் தேதி தான் உங்களுக்கு அதுக்கான ஆர்டர் வரப்போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாய்ஸ் இந்த ஆர்டர் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு பணத்தை கட்டுங்க. இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுதீங்க.
டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க நான் டிக்ளைனே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை தாண்டி உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்க, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன, உங்களுக்கு வந்த காலேஜ் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அப்போர்டு கொடுத்துருக்கீங்க. கட்டாயமாக நீங்கள் மேலே நிறைய சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போர்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்போர்டு ஆனால் 23ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த காலேஜ் புதுசாக அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போகணும். ஒருவேளை புதுசாக அலாட் ஆகலை, நீங்கள் வந்ததையும் டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. 23ஆம் தேதி காலையில் தேர்ட் ரவுண்டில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மறுபடியும் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்களே கொடுத்துருப்பீங்க, 4வது ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வீட்டில் செவனேன்னு உட்காந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட்டெல்லாம் வெரிஃபை பண்ணி எந்தெந்த காலேஜில் அடுத்த ரவுண்டில் போடலாம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. அதுக்கு நம்ம வீடியோஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எதெல்லாம் பெஸ்ட் பிரான்ச்சு, இதெல்லாமே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அதை எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருப்பீங்க, டிக்ளைன் அண்ட் குவிட் த கவுன்சிலிங் கொடுத்துருப்பீங்க. அதுவும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்கல, அம்மா சாமி போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு மேக்ஸிமம் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்ததை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் சீட் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு யார் டிஎஃப்சி சென்டருக்கு போகணும், யார் டிஎஃப்சி சென்டருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான ஒரு இன்புட் நான் இதில் கொடுத்துருக்கிறேன். ரவுண்டு 3 அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்பொழுது இப்போவே சொல்லிடுறேன், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக கம்ப்யூட்டர் தான் படிப்பேன், ஐடி தான் படிப்பேன், ஏடிஎஸ் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்க காலேஜோடைய அந்த லெவல் கீழே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி காலேஜில் போய் தான் நீங்கள் சாய்ஸ் எடுக்க முடியும். கொஞ்சம் மாற்றி இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸு, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இன்னமும் நல்ல காலேஜில் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிசிக்குமே சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் எப்படி தேர்ட் ரவுண்டில் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கு காலேஜ் சொல்லுங்கள் சார் நீங்கள் கேட்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லிஸ்ட் உங்களுக்கு வரும், ஜென்யூன் லிஸ்ட் வரும். போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், மிஸ்ஸே ஆகாது. இந்த காலேஜ் தான் கிடைக்குங்கிறத கூட தோராயமாக நம்மளால் சொல்ல முடியும். காரணம் அனுபவம். திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிறது ஆர்வம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறது ஆசை, நான் பேசிகிட்டு இருக்கிறது அனுபவம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கரியரை செட் பண்ணுங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நம்ம சேனலை பார்க்குறவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தேவையில்லை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை. See you in the next video.